எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன எஃபெக்ட்னா காம்பவுண்ட் எஃபெக்ட். இதை பற்றி ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்கிறாரு. அதிசயம்னு சொல்கிற அளவுக்கு அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டில் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு டெஃபினேஷன் மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நல்லா புரியும்படியாக ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் கொஞ்ச நாளாகவே செஸ் கேம் விளையாடிட்டு வந்திருக்காரு. செஸ்னால் தமிழில் சதுரங்கம்னு சொல்லுவாங்க. இந்த கேமை விளையாட அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த செஸ் கேமை கண்டுபிடிச்சவரை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணாலும் கேளு, தங்கம் வைரம் எது வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த கேமை கண்டுபிடிச்சவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அவ்வளோலாம் பேராசை இல்லை ராஜா. எனக்கு இந்த சதுரங்கத்தில் இருக்க முதல் பெட்டியில் ஒரு அரிசி, 2வது பெட்டியில் 2 அரிசி, 3வது பெட்டியில் 4 அரிசி, இதே போல் முன்னாடி வர பெட்டியில் இருக்க அரிசியை விட அடுத்து வர பெட்டியில் டபுளாக வச்சு இதே போல் செஞ்சு கடைசியில் வர அந்த 64வது பெட்டியில் வர அரிசியை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த ராஜா அந்த கேம் கண்டுபிடிச்சவரை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன முட்டாளா? நான் உனக்கு தங்கம் வைரம் எது வேணால் கேளு தரேன்னு சொல்கிறேன், நீ என்ன வெறும் அரிசியை போய் கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ராஜா இவனுக்கு பணக்காரன் ஆகிற ஆசை இல்லை போல் அப்படின்னு நினச்சி அவரோட சிப்பாங்க கிட்ட இவருக்கு எவ்வளோ அரிசி கேட்டாரோ அதே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிப்பாய் வந்து ராஜா கிட்ட வந்தார். சிப்பாய் ராஜா கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, ராஜா, நாம் அவனை லூசுன்னு நினச்சோம், ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலி ராஜா. அவர் கேட்ட அளவுக்கு அரிசியை இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது ராஜா அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இப்போது நீங்களும் ஷாக் ஆகிருப்பீங்க. இது எப்படின்னு வாங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்கள், செஸ் போர்டில் மொத்தம் 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போது மொதல் ஸ்கொயரில் ஒரு அரிசி, 2வது ஸ்கொயரில் 2, 3வது ஸ்கொயரில் 4, இதே போல் டபுள் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த 64வது பெட்டியில் இருக்க அரிசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். ஆனால் இதை எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அதோட வெயிட்டை மெஷர் பண்ணோன்னா அது 500 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ அரிசிக்கான வேல்யூ $390 ட்ரில்லியன் US சமம். அதாவது இந்த உலகத்தோட மொத்த வெல்த்தே அவ்வளோதான் இருக்கும். இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, அந்த செஸ்ஸை கண்டுபிடிச்சவர் வெறும் அரிசியை தானே கேட்குறாரு, முட்டாளாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் இந்த உலகத்தோட மொத்த வெல்த்தே கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த காம்பவுண்டிங்கோட பவர் நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி, இதை இப்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்க ஒரு சின்ன கேம் விளையாடுவோம். இப்போ உங்களுக்கு 2 ஆஃபர் கிடைக்குது. ஒன்று, இன்றைக்கே நீங்கள் 5 கோடி ரூபாய் வாங்கிக்கலாம். இல்லைனா ₹1 வந்து 30 நாளுக்கு டபுள் ஆகிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு இப்போ இருக்க 2 ஆஃபர்ஸ். இந்த 2 ஆஃபர்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு இப்போவே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டானு பின்னாடி பார்க்கலாம். இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5 கோடி ரூபாய் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ₹1 டபுள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டேயில் உங்கள்கிட்ட 5 கோடி இருக்குது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வெறும் ₹1 தான் இருக்குது. செகண்ட் டேயில் ₹2, தேர்ட் டேயில் $4, ஃபோர்த் டேயில் $8. இந்த மாதிரி ஸ்லோவாக தான் க்ரோத் இருந்தது. இந்த க்ரோத்தை பார்த்தா நம்மளுக்கு இந்த க்ரோத்தில் ஒன்றும் அவ்வளோ பெரிய க்ரோத்தாக தெரியலையே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையான காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக் அந்த மாதத்தோட 18வது நாளில் தான் நடக்கும். அந்த ₹1 வந்து 18வது நாளில் 1,31,1000 மாறி இருக்கும். இதுதான் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து பணத்தோட க்ரோத் ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த 1,31,1000 30வது நாளில் 54 கோடியாக மாறி இருக்கும். இதனால் என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டனால உங்களுக்கு 49 கோடி நஷ்டம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணனால அவருக்கு 49 கோடி லாபம். அதே போல் இப்போலாம் சில பேர் ஜிம் போய் உடம்பு ஏற்றணும்னு நினைப்பாங்க. ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வாரத்தில் எந்த மாற்றமும் தெரியாததுனால இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுறதே கை விட்டுருவாங்க. அந்த ஒரு வாரத்தில் காம்பவுண்ட் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க குவிட் பண்ணனால அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காம போயிடுது. ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓவர் நைட்டில் சக்ஸஸ்னு எதுவுமே கிடையாது. யாராவது ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டான் போடுறா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. அந்த உழைப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக லியோனல் மெஸ்ஸி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஓவர் நைட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவருக்கு 17 வருஷம் 114 நாள் ஆச்சாம். அவரை போலவே உங்களுக்கும் காம்பவுண்ட் எஃபெக்டோட பெனிஃபிட் கிடைக்கணும்னா ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் போட்ட எஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காம்பவுண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் த காம்பவுண்ட் எஃபெக்ட் பை டேரன் ஹார்டி அப்படின்ற புக்கை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.